நிறுவனத்தோட வேலை தாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி. பனானா வந்துட்டு 220 ரூபா. என்னோட எல்லா ஷாப்பிங் வீடியோஸ்லையும் போன வாரம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். இது வந்து இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸுன்றது நான் வந்து இந்த ஃபாரின் விளாக்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஃப்ரெஷ் வெஜிடபிளே கிடைக்காதா, அப்போ எப்படி தான் அங்கே இருக்கவங்களாம் என்ன தான் சாப்பிட்றாங்க. நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. இங்கே பாருங்கள், 1.8 யூரோஸ் இருக்கா, 180 ரூபா. இது வந்து என்னென்னா, இங்கே ஃபின்லாண்டில் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பீப்புள்ஸை பார்க்குற, ஃபின்லாண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர் தேர் பண்டிகை மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஜனங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கப்பலை நேரில் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். ஸோ வந்து நான் ஃபோட்டோஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் ஷாப்பிங் விளாக் தான். ஸோ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறேன், இங்கே இருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். சில திங்ஸ் வந்து நான் காட்டுறேன், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம 2 விதமாக பில் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஒன்று வந்து நம்ம ஊரில் டிமார்ட்லலாம் பண்ணுவாங்கள்ல, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போய் பில் கவுண்டரில் கொடுத்தோம்னா ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இல்லைனா நம்ம இந்த மாதிரி ஸ்கேனர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேனர் எடுத்துட்டோன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா பொருள் எடுத்தோமா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பேக்குள்ளே வச்சோமா அப்படியே பில் பண்ணிக்கலாம். பில் கவுண்டரில் போய் நிற்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. இன்னொன்று குழந்தைங்க கூட வராங்கன்னா வந்து அங்கே போய் நின்று பார்ப்பாங்க, எப்போ அழுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்மளோட வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்மளோட சேனலில். அதில் வந்து எப்படி இங்கே இருக்க ப்ராடக்ட் வந்து பில் எடுக்கிறது அப்படின்னு காட்டியிருப்பேன். மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு, ஃப்ரூட்ஸுக்கு எல்லாமே பார்கோடு இருக்காது. அது எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ கேஜி கணக்கில் 1 கேஜி இவ்வளோ யூரோஸ்ன்னு இருக்கும். வெயிட் பார்த்து தான் நம்ம பில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கேட்டான், இப்போ நம்ம கம்மியாக இருக்க ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்ல, அந்த பார்கோடு எடுத்து நம்ம மாற்றி போட்டு பில் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு. என்ன மாதிரியே இருக்கானே அப்படின்னு நினச்சி, ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த கொஷின் கேட்டேன். இப்போது நம்ம வேறு பொருளோட பார்கோடு எடுத்து போட்டுட்டோன்னா, இப்போ நம்ம தானே ஸ்டிக்கர் அதில் எடுத்து பில் எடுத்து போடுறோம், நம்ம வேறு மாற்றி போட்டுட்டோன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இங்கே எதாவது கேமரா இருக்குமா, இல்லை வந்து செக் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? இது வந்து நமக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைமுங்கும் போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, மோஸ்ட்லி இருக்கும் யாராக இருந்தாலும் புதுசாக வரும்போது. ஸோ இந்த மாதிரி கேட்டேன். ஆனால் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து ரொம்பவே ட்ரஸ்ட்டு வருது. ஏன்னா ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க பீப்புள்ஸ் எல்லாமே. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், எங்கே போனாலும் நம்ம செல்ஃப் பில்லிங் தான் மோஸ்ட்லி இருக்கும். எம்ப்ளாயீஸை விட நம்மளே பில் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன் அவ்வளோ ஜென்யூனாக இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் அவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறதால தான் வந்து எதுக்குமே ஆள் வைக்காமல் கண்காணிக்காமல் இருக்காங்க. இன்கேஸ் நம்ம இந்த மாதிரிலாம் ஃபோர்ஜரி பண்ணி வேறு பார்கோட் மாற்றி ஏதாவது 420 வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சாங்கன்னா நேம் கெட்டு போயிடும். இந்தியன்ஸ்னால் இப்படி, இவங்கன்னா இப்படின்ற மாதிரி ஒரு பேரே நமக்கு கெட்டு போயிடும். இங்கே இருக்கவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா நேம் ஸ்பாயில் ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு நமக்கு இன்னொரு வாட்டி இந்த ஸ்கேனர் எடுக்கிறதோ இது பண்ணுறதோ
நமக்கு வந்து அதில் வந்து இஷ்யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஹாய், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து நான் அப்படியே என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வித் ப்ரைஸோடு சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து பர் வீக்குக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வியூ. ஆக்சுவலாக இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கண்டிப்பாக 10x வந்து அதிகமாக தான் இருக்கும். பர் வீக்குக்கு எங்களுக்கு வந்து 14K to 15K கூட ஆகும். இன்றைக்கி வந்துட்டு நான் வெறும் இந்த உப்புக்கு சப்பா சாமான் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து அரிசி, பருப்பு, இந்த மெயின் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கலை. ஏன்னா வந்து டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 8:30. பட் வெளியே வந்து வெளிச்சமாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ சம்மருங்கிறதால. பட் 8:30 ஆயிடுச்சு. மார்க்கெட்லாமே அந்த இந்தியன் ஐட்டம்ஸ் கிடைக்கிற மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு. இன்னொன்று வந்து சரின்னு இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தது. இன்னொன்று நாங்கள் போன விஷயம் எதுக்காகனா, இங்கே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ வேறு நாட்டில் இருந்துலாம் வந்து அவங்கவுங்க ஃபுட்டு ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் போகவே ஈவினிங் ஆகிடுச்சு. அங்கே போய் என்னால் இன்னொன்று ப்ராப்பராக வந்து வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அதை பார்க்குறதா நம்ம இங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க, நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்மளும் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், சுற்றி பார்க்கலாம். இன்னொன்று அங்கே வந்து எப்படி தெரியுமா இருந்துச்சு, நம்ம ஊர்லலாம் தேர் பண்டிகை நடந்தால் எப்படி இருக்கும், கடையாக போட்டு அந்த மாதிரி தான் எக்ஸாக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பிளேஸும். ஆனால் வந்து நம்ம போய் வீடியோ ஷூட் பண்ணுறது நல்லா இருக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஆனால் நிறைய பேர் எடுத்தாங்க. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தான் எடுக்காமல் விட்டுட்டேன். பேசாமல் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், எவ்வளோ ப்ரைஸ் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். நம்ம ஊரே எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்போ எதுக்கு அங்கே போய் நீங்கள் இருக்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். நம்ம ஊர் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அங்கே அவ்வளோ இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது, பேரம் பேசுகிறோம் நம்ம போய் கொஞ்சம் பேர், கடையில் விற்கிறவங்க கிட்டலாம். ஆனால் வந்து இங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு ரேட், விற்றது தான், வச்சது தான். வேணுன்னா வாங்கிட்டு போவேனாட்டி நீ உன் இஷ்டத்தை பார்த்துட்டு போகணும், வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். இந்த தக்காளியோட ரேட் எவ்வளோ தெரியுமா, 300 ரூபா. 1 கிலோ தக்காளி ரேட் வந்துட்டு இங்கே ஃபின்லாண்டில் வந்து 3. நான் வந்து நம்ம ஊர் காசு சொல்கிறேன்னா, நம்ம யூரோஸில் சொன்னோன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நான் நம்ம ஊர் காசில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் கிரேப்போட விலை 350 ருபீஸ், 3.5 யூரோஸ். ஒரு யூரோ வந்து 100 ருபீஸ்னு இப்போ வேல்யூவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ 3.5 யூரோஸ் வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுவுமே 280 ருபீஸ். கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னா வந்து 60 ருபீஸ். இவன் தான் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கான் நமக்கு இந்த வாரம். இங்கே வந்து ஆரஞ்சு இதிலேருந்தே வந்து ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுற மிஷின் இருக்குது. நான் அடுத்த வாரம் வந்து அங்கே போனேன்னா உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே திங்ஸ் வைக்க நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, இந்த பேக் வேறு. அதனால் வந்து நான் எப்படி வச்சுட்டு நான் இது பண்ணுறேன். இந்த மஷ்ரூமோட ப்ரைஸ் வந்துட்டு, இது பார்கோட் ஸ்கேன் ஆகிருக்கு, இதில் பில் இல்லை, நமக்கு ரெசிப்ட் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாம்பழத்தோட வேலை தாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி 200 ரூபா 300 ரூபான்னு ரேட்டு விற்கிறாங்க. எனக்குன்னா மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஆனால் வந்து இங்கே இவ்வளோ ரேட். இந்த ஒரு மாம்பழத்தையே நாங்கள் 3 பேரும் ஒரு வாரம் சாப்பிடுவோம், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி. வேறு வழி இல்லை, இங்கே அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கி சாப்பிடவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வந்து பட்டரு, இது வந்து 2.8 யூரோஸ், 280 ரூபா. பனானா வந்துட்டு 220 ரூபா, 1.5 கிலோ. நம்ம ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து ஒரு பனானா 5 ரூபான்னு சொல்லி வாங்குவோம், அது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இது வந்து இன்னொன்று என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து பார்க்கும்போது நான் வாங்கும்போது காயாக தான் வாங்கிட்டு வரேன். இது ஏதாவது வேறு டிப்ஸ் இருந்தால் லைட்டாக காயாக தான் வாங்கிட்டு வரேன். ஆனால் அடிப்படாமல் அந்த மாதிரி இருக்கிறது தான் நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். ஆனாலும் நான் இங்கே எடுத்து வச்சேன்னா அடுத்த நாள் வந்துட்டு அப்படியே பிளாக்காக ஆகி அங்கே இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தகன்னு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கா. ஆனால் வந்து இப்போ இங்கே இருக்குது மாம்பழம், நான் இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடுது. வித்தின் 1 டேயில் எப்படின்னு தெரில. இப்போ நம்ம சாப்பிடாமே இருந்தோன்னா ஓகே,
இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே அழுகுன மாதிரி இருக்கும் உள்ளர. அது நம்மளால் சாப்பிட முடியாது. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாமல் இருக்குது. நான் நினச்சேன் ஒருவேளை கீழே வைக்கிறதால அந்த ப்ரெஷரால் வந்து இப்படி ஆகுதோன்னு சொல்லி நான் மேலே நம்ம ஊர்லலாம் வாழைப்பழத்தை கயிறில் தொங்க விடுவாங்களா அந்த டெக்னிக்கும் வந்து ஃபாலோ பண்ணேன். பட் அப்படி இருந்தே மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆகிடுதுங்க. பாருங்கள், இதெல்லாம் நான் தனியாக 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன். இந்த மாதிரி நான் பண்ணி கீழே டஸ்ட்பினில் தூக்கி போடுறேன். வாங்கிட்டு வராமல் இருக்கலான்னாலும் ஃப்ரூட்ஸ் இங்கே கிடைக்கிறதே இவ்வளோ தான். இதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் பொண்ணோட இது வீட்டில் இங்கே வந்து மோஸ்ட்லி பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. மிச்சர், முறுக்கு அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இங்கே வெறும் சாக்லேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஐட்டம்ஸ் தான் வெரைட்டி கிடைக்கும். எங்களுக்கு யாருக்குமே ப்ரெட்டு பிடிக்காது, அதனால் வந்து நான் சாப்பிட மாட்டோம். இது இந்த மாதிரி பிஸ்கெட்ஸு, இது வந்து என்னோடய எல்லா ஷாப்பிங் வீடியோஸ்லையும் போன வாரம் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். இது வந்து எனக்கு மஞ்சு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த வேஃபிள்ஸு அதே மாதிரி இருக்கும். உள்ள மஞ்சி ஃப்ளேவர் தான் இதில் இருக்கும். ஐ மீன் அதே சாக்லேட்டு தான் இப்படி இருந்த மாதிரி இருக்கும். வேஃபிள்ஸுன்ட்டு இருக்கும். வேஃபிள்ஸும் மஞ்சு சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப வளரேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது அந்த சாக்லேட் மாதிரியே இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி வந்ததால் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து குக்கீஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். இது வந்து 3 யூரோஸ்ங்க, 300 ரூபா. இது லெமன், இந்த ஒரு லெமனோட விலை 30 ரூபாய். நம்ம ஊரில் வந்து மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு 5 சம்திங் அந்த மாதிரி நான் போனேன்னா வாங்கிட்டு வருவேன். நானே 10 ரூபாய்க்கு 5, அதுலேயும் பேரம் பேசி ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு வருவேன். இங்கே வந்து வேறு வழியில் வாங்கிட்டாகணும். இது வந்து ஸ்டிக்கர் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. பட் இருக்கும், 1 யூரோக்கு மேலே தான், கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த பேக் வந்து காலி. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸுன்றது நான் வந்து இந்த ஃபாரின் விலாக்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த லண்டனில் இந்த மாதிரி UK, USA அந்த மாதிரி இருக்கவங்கலாம் குவியலாக குவிச்சு வச்சு காட்டுறாங்க. இங்கே இவ்வளோ இருந்துச்சு. ரேட் அதிகமாக இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கும் தெரியல. நானும் யார்கிட்டயும் கேட்டு பார்க்குறேன். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எப்பயாவது வருது, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதுவுமே வந்து நல்லாவே இருக்கிறதுல என்ன தெரியுமா வரும், சொரக்காவும் வாழைக்காவும் மட்டும்தான் வரும். இந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், அதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ வந்து அவைலபிளாக ஈஸியாக கிடைக்கிது இந்த ஃப்ரோசன் தான். ஸோ நம்ம ரீசெண்ட் நண்பன் ChatGPT கிட்ட கேட்டால் அவன் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிளும் ஃப்ரெஷ் வெஜிடபிளுக்கு ஈக்குவலான மினரல்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ வந்து நீ அது சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரோசன் சாப்பிட்றதும் நல்லது தான் அப்படின்னு வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்ததால வெஜிடபிளும் சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாதுன்ற காரணத்தால் நான் வந்து இப்போ ஃப்ரோசன் வாங்கிக்கிறேன். ஃப்ரெஷ் வெஜிடபிளே கிடைக்காதா, அப்போ எப்படி தான் அங்கே இருக்கவங்களாம் என்ன தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே இருக்கவங்களாம் மோஸ்ட்லி வந்துட்டு கேரட் சாப்பிட்றாங்க சாலடில். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்பீனச்சு, கீரைலாம் எதுவும் கிடைக்காது. அந்த ஸ்பீனச்சு இந்த பர்கருக்குள்ளே வைப்பாங்கள்ல, அதெல்லாம் தான் வந்து சாலடாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. மற்றபடி ப்ரெட்டு அதுதான். நம்மளை மாதிரி அரிசி குழம்பு அந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தேவைப்படாது. ஸோ இது வந்து பீன்ஸு, இது எல்லாமே 100 ரூபா. ஒரு பேக்கெட் வந்துட்டு 100 ரூபா. பால்லே வந்து இங்கே நிறைய வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த பிராண்டு தான் நாங்கள் வந்துட்டு எப்பவுமே வாங்குவோம். ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பால் வந்துட்டு வாங்குவோம். சிக்கன் வந்துட்டு இது மேரினேட் பண்ணியிருக்கு சிக்கன். பட் நான் வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இந்த ஸ்கின்ல ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு பண்ணுவேன். ஸ்கின் ரிமூவ் பண்ண சிக்கனும் இருக்குது. அது வந்து இதை விட டபுள் ரேட்டு. ஓகேவா? ஆனால் இது வந்து எவ்வளோனா இப்போது 3.1 யூரோஸ், 310 ரூபா. 310 ரூபா. கரெக்ட், 3100 ரூபான்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.5. இந்த கார்ன் வந்துட்டு 150 ரூபா. ஆப்பிள்ஸ் வந்துட்டு 350 ரூபா. அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி வந்து 200 ரூபா. ப்ரொக்கோலி வந்து எதுக்காகனா நான் சாப்பிட்டா நல்லதுன்னு ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தா, அதனால் ஸ்டீம் பண்ணி பிடிக்க மாட்டேங்குது டேஸ்ட்டு. பட் அதில் எக் போட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது ரெசிபி தெரிஞ்சாலும் பார்க்கணும். ஏன்னா நல்லதான், பட் ஆனால் அது டேஸ்ட்டாகவே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரியாகவே இருக்குது. வெங்காயம் வந்து 400 ரூபாங்க. இந்த வெங்காயம்
எத்தனை கிலோ இருக்குன்னா 2 கிலோ வெங்காயம் 400 ரூபா. நெக்ஸ்ட்டு கேரட் வந்து 180 ரூபா, 1.5 யூரோஸு. நம்ம கீழே வச்சிடலாமா? இந்த இப்போ மாதுளம் பழத்துக்கு வந்த மவுஸ் நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. இங்கே பாருங்கள், 1.8 யூரோஸ் இருக்கா, 180 ரூபா. இந்த ஒரே ஒரு மாதுளப்பழம் வந்து 180 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வாழ்க்கை இங்கே ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பில் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 45 யூரோ ஆச்சு, அதாவது 4500 ரூபா. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே வாங்கலைன்னா ஆப்பிள், கிரேப்ஸு, ஒரே ஒரு மாங்காய், ஒரே ஒரு மாதுளப்பழம், 2 பேக்கெட் பீன்ஸு, 2 பேக்கெட் ஒரு பேக்கெட் சாக்லேட்டு, ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு, ஒரு சிக்கன். இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு 4500 ரூபா. இன்னும் முக்கியமான பொருட்கள் வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், சீரகம், மிளகு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. அது எல்லாமே விட்டுட்டு இதுக்கே வந்து 4500 ஆயிருக்கு. இந்த அரிசி பருப்பெல்லாம் வந்து இந்த வாரம் ஓடும் வாழ்க்கை. அடுத்த வாரம் வந்து ஏன்னா நம்ம இன்றைக்கி லேட்டாக போனதால் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ இப்படி ஆனதால் நான் வந்து வாங்கலை. ஸோ பர் வீக்குக்கு எங்களுக்கு இங்கே இவ்வளோ செலவு ஆகுது. இல்லை நான் தான் இவ்வளோ செலவு பண்ணுறேனான்னு நான் எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும், ஆனால் நான் ரொம்ப நெசசரியாக கம்மியாக தான் வாங்குகிறேன், ஆனாலும் இவ்வளோ ஆகுது. இல்லை ஏதாவது மணி சேவ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அப்ராடில் இருக்கீங்க, இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்க வேணாம், வேறு ஏதாவது இருக்குனாலும் யாராவது இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க இப்படிலாம் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நானுமே நம்பலை அங்கே இருக்கும்போது சொல்லும் போது இவ்வளோ போய் ஆகுமான்னு. நான் வந்து இங்கே படும்போது தான் எனக்கு இந்த வேதனை புரியுது. ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த விலாகு. ஸோ போர் அடிச்சிருந்துச்சுன்னா சாரி, ஒரு ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டி தீக்கணுன்றதுக்காக தான் என்ன வாங்கிட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டலான்னா. இதே மாதிரி இல்லை, வேறு மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.